பாருங்க பிள்ளை, உங்களுக்கு வந்து அந்த கேள்வியை நான் இன்னொருக்கா வாசிக்கிறேன். ஒரு மேசை மீது உள்ள பொருள் ஒன்றை ஒரு பிள்ளை ஒரு திசையில் 5 நியூட்டன் விசையினால் தள்ளும். அதே வேளை வேறொரு பிள்ளை அதனை அதே திசையில் இங்க பாருங்க, வேறொரு பிள்ளை அதே திசை, இங்க பாருங்க அம்புக்குறி இந்த திசையில காட்டியிருக்கிறேன், அதே திசை. நீங்க அம்புக்குறி இங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு இடத்துல போடலாம். அதே திசையில் 7 நியூட்டன்ல அசைக்குது. இவ்வாறு பிரயோகிக்கப்படும் இரு விசைகள்னது விளையுள் விசை. விளையுள் விசை எப்படி இருக்கு? ஒரே திசையில இருக்கு. ஒரே திசைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரெண்டையுமே கூட்டணும். நீங்க கூட்டினீங்கன்னு சொன்ன எவ்வளவு? 12 நியூட்டன். 7 5 12 நியூட்டன். உங்களுக்கு இந்த ஆன்சர் சரியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா வந்துருச்சுன்னா குட். பென்சிலால சரி போட்டுக்கோங்க. ஸ்கூல் தொடங்கின பிறகு நான் இங்க் பண்ணுவேன். நான் எல்லாரும் பென்சிலால சரி போட்டுக்கோங்க. ரைட். அடுத்த பயிற்சி நான் இதில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட புக்கை கையில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 170, 170ஆம் பக்கத்தில் இருக்கிற பயிற்சி 9.2. ரைட். இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அம்புக்குறி இந்த திசையில் இருக்கு. இதில் முக்கியம் வந்து அம்புக்குறி தான் பிள்ளை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 நியூட்டன். ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டி ஒன்றை இரு பிள்ளைகள் தள்ளும் விதமும் அதற்கு பிரயோகிக்கப்படும் விசைகளும் பின்வரும் உருவில் காணப்படுகின்றன. ரைட். 2 விசைகள் இருக்கு. அந்த 2 விசைகளுக்கு பிள்ளைகள் வந்து எப்படி அந்த விசைகளை பிரயோகிக்கிறாங்க, அதுக்கான வரிப்படமும் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ரைட். திசைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது படத்துல திசை இந்த பக்கம் இருக்கு 15 நியூட்டன். ரெண்டாவது பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த திசையில இருக்கு, எதிர் திசையில. இது இந்த திசை, இது இந்த திசை, எதிர் திசை. எதிர் திசைனா என்ன சொல்லியிருக்கிறேன்? 1ல இருந்து 1 கழிக்கணும். அப்ப 15 நியூட்டன்ல இருந்து 11 நியூட்டனை கழிக்கணும். கழிச்சு உங்களுக்கு என்ன விடை வரும்? 15ல 11 போனா 4 நியூட்டன் வரும். அடுத்தது திசை. இது என்ன திசையில இயங்கும்னு பாருங்க. 15 நியூட்டன் கொடுத்து இவர் இந்த பக்கம் தள்ளுறாரு, 11 நியூட்டன் கொடுத்து இவர் இந்த பக்கம் தள்ளுறாரு. அப்ப எந்த பக்கம் கூட அசையும்? இந்த பக்கம் தான் அசையும். ஏன்னா இவங்க தானே கூட விசையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கமா தான் பொருள் வந்து அசைய போகுது. அப்ப அதுக்கு மேல எந்த திசையில அசையுதோ அதை வந்து அம்புக்குறியில காட்டினா சரி. ரைட். எதிரெதிர் திசைனால 1ல இருந்து 1 கழிச்சிருக்கிறேன். கழிச்சு போட்டு கூடின விசை எங்க தாக்குதோ அந்த திசையில தான் இந்த பொருள் வந்து என்ன செய்ய போகுது? பயணிக்க போகுது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்சர் தந்திருக்காங்க பாருங்க. ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. இந்த பெட்டி வந்து இந்த திசையில எக்ஸ் என்ற ஒரு நியூட்டன், எங்களுக்கு தெரியாது. இந்த திசை வந்து 10 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. ரைட். பாருங்க கேள்வி. மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள பொருள் ஒன்றுக்கு மேற்கு திசையில் 10 நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது. மேற்கு திசைன்னு சொல்றது வந்து இது. ரைட். 10 நியூட்டன் விசை உங்களுக்கு தெரியும். இது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஸோ மேற்கு திசையில 10 நியூட்டன் விசை வழங்கப்படுகின்றது. பொருளானது 5 நியூட்டன் விசையினால் இழுத்து செல்லப்படுமாயின், அதாவது விளையுள் விசையத்தான் இவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. 5 நியூட்டன் பொருள் வந்து 5 நியூட்டன் விசையினால் இழுத்து செல்லப்படுமாயின் எக்ஸின் பருமனை காண்க. ரைட். எக்ஸ் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா பொருள் வந்து எந்த திசையில போகுதுன்னு அவங்க சொல்ல இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 மாதிரியும் வரும். ஒன்று, எக்ஸ் வந்து 15 நியூட்டனாக இருக்கும். புரியுதா? எக்ஸ் வந்து 15. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க, இது இந்த திசையில இருக்கு, இது இந்த திசையில இருக்கு. ரெண்டுமே எதிரெதிர் திசை. எதிரெதிர் திசைனா என்ன செய்யணும்? 1ல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சா தான் விளையுள் விசை வரும். ஸோ 1ல இருந்து 1 கழிக்கும் பொழுது எங்களுக்கு 5 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் 2 முறை இருக்கு. ஒன்று 15ல இருந்து 10 கழிச்சா 5 வரும். அப்படி இல்லாட்டி 10ல இருந்து 5 கழிச்சா 5 வரும். அப்ப ஸோ எக்ஸ் 15ஆக இருக்கணும். அப்படி இல்லாட்டி எக்ஸ் ஒருவேளை 5ஆக இருக்கணும். ஸோ அது நீங்க ரெண்டையும் வந்து எழுதுறது வந்து பெட்டரா இருக்கும். எக்ஸ் 15 எக்ஸ் 5 அப்படின்னு.
ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு திசையை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருந்த ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விளையுள் விசை வந்து 5 நியூட்டனுக்கு ஊடாக மேற்கு திசையை நோக்கி இழுத்து செல்லப்படுமாயின், மேற்கு திசையை நோக்கினா இதுதான் மேற்கு திசை. அப்ப இந்த திசையை நோக்கி, அதாவது இந்த பக்கமாக மேற்கு திசையை நோக்கி இழுத்து செல்லப்படணும் என்று சொன்னா விசை வந்து இந்த இடத்துல இருந்து கொடுக்கணும். அப்பதான் பொருள் இந்த திசையில அசையும். என்ன? சோ இவர் 15 நியூட்டனா இருக்கணும். ஸோ உங்களோட கேள்வியில மேற்கு திசையை நோக்கி இழுத்து செல்லப்படுமாயின் அப்படின்னு வந்திருந்தா எக்ஸின் பெருமானம் 15. ஏன்னா அப்பதான் 15லேருந்து 10 போனா 5ன்னு வரும். 15 பெரிய அமௌண்ட்னால இந்த திசையில அசையும். ஒருவேளை சாரி, நான் மாறி சொல்றேன், கிழக்கு திசைன்னு வந்திருந்தா அந்த மாதிரி வரும். ஏன்னா வடக்கு, தெற்கு, இது மேற்கு, இந்த சைடு வந்து கிழக்கு. நான் தான் மாறிட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு திசைன்னு கேட்டிருந்தா மட்டும் இது 15 நியூட்டன் வரும். மேற்கு திசைன்னு சொன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த திசை வந்து மேற்கு திசை. மேற்கு திசைன்னா பொருள் வந்து இந்த திசையில நம்ம நியூட்டனை வந்து அதிகம் கொடுக்கணும். அப்படின்னா இவர் தான் பெரிய விசையா இருக்கணும். அப்ப எக்ஸ் எவ்வளவா இருக்கணும்? 5 இருக்கணும். இவர் பெரியவர்னா இவரை விட குறைவா தான் எக்ஸ் இருக்கணும். சரியா? இப்போ 10லேருந்து 5 போனா 5 நியூட்டன். எந்த திசையை நோக்கி போகும்? மேற்கு திசையை நோக்கி. ஸோ உங்களோட கேள்வியில மேற்கு திசையை நோக்கி பொருள் போகணும்னா அது 5 நியூட்டனா இருக்கணும். கிழக்கு திசையை நோக்கி பொருள் போகணும்னா எக்ஸ் வந்து 15 நியூட்டனாக இருக்கணும். அப்பதான் இப்படி போகலாம். சரியா? இந்த 2 பாயிண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அது 2 கேள்வி தான் அந்த பயிற்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது வந்து உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 173. 173ல வந்து பயிற்சி 9.3. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டி. இந்த தள்ளு வண்டியில 2 விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 2 விசை, ஏ பி, ஒன்று 12 நியூட்டன், மற்றது எக்ஸ்ன்னு இருக்கு, எங்களுக்கு தெரியாது. ரைட், கேள்வி பாப்பம். ஒரு மேசை மீது உள்ள ஒரு ட்ரொல்லியுடன் இணைக்கப்பட்ட 2 இலைகளை, இதுதான் அந்த 2 இலையும், இந்த அம்புக்குறி இருக்கே அதுதான் 2 இலைகளும், இது சமாந்திரமாக பேணிக்கொண்டு இழுக்குமாறு உண்டாகும் விளையுள் 20 நியூட்டன் ஆகும். ஸோ இவங்க விளையுள் விசை கொடுத்துருக்காங்க. 12 நியூட்டன்ல ஏ தள்ளுறாரு, எக்ஸ் நியூட்டன்ல பி தள்ளுறாரு. ரெண்டுமே என்ன எதுல தள்ளுப்படுது பிள்ளைகள்? ஒரே திசையில தள்ளுப்படுது. ஸோ 12 ஒரே திசைனால கூட்டணும் எக்ஸ், ரெண்டையும் கூட்டினா விளையுள் எவ்வளவு வரணுமாம்? 20 நியூட்டன் வரணும். இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். 12ஐயும் எக்ஸையும் கூட்டினா வர்ற விட வந்து 20 நியூட்டனா இருக்கணும். ஏன்னா விளையுள் விசை 20ன்னு தந்திருக்காங்க. ஸோ எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் சமன் 20. 12 என்ன செய்யும்? இங்கால வந்து கழிப்படும். 12 கழிச்சிங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் 20ல 12 போனா எத்தனை பிள்ளைகள்? 8 நியூட்டன். ரைட், ஸோ எக்ஸ் வந்து 8 நியூட்டனா இருக்கும். சரி எடுத்தாக்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, டவுட் ஆனாக்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி வரும். எப்போவுமே கூடல் கழிதலாக வராது, எழுவாய் மாற்றம் செய்கிற மாதிரியும் வரும். 2 பேர் இருக்கிறாங்க, ட்ரொல்லி அசைது, விளையுள் விசை 20ன்னு தந்திருக்காங்க. எக்ஸோட விசை எங்களுக்கு தெரியாது, அது 2ம் கூட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா 2மே ஒரே திசையில அசைறதுனால. ரைட், இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். அதே பயிற்சியில அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா, இலை ஏயினால் பிரயோகிக்கப்படும் விசை. அந்த படத்தை நான் திருப்பியும் ஒரு உங்களுக்கு கீறேன். என்ன அதே கேள்விதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12 நியூட்டன், இது எக்ஸ் அப்படின்னு. பிக்சர் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இலை ஏயினாய் பிரயோகிக்கப்படும் விசை 12 நியூட்டன் ஆகும். தந்திருக்கு 12ன்னு தந்திருக்காங்க. இலை பியினால் பிரயோகிக்கப்படும் விசை. சரி, அதுதான் இங்கே கேட்டிருக்கேன்னு. சாரி, அப்போ அந்த கேள்வி நம்ம செய்துட்டோம். அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்தது வந்து பயிற்சியும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், பயிற்சியில் முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அம்புக்குறி 10 நியூட்டன், மற்றது 6 நியூட்டன். ரைட்,
இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொருள் ஒரே திசையில் 10 நியூட்டன் 6 நியூட்டன் எனும் இரு விசைகளினால் இழுக்கப்படுமாயின் அந்த இரு விசைகளனதும் விளையுள் விசை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே திசையில போகுது. ஒரே திசைனா என்ன செய்யணும் பிள்ளை? ஒன்னையும் கூட்டணும், ரெண்டையுமே கூட்டிடணும். ஸோ 10 சக 6 சமன் 16 நியூட்டன். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அது வந்து ரெண்டு சைடாலையும் வந்து என்ன செய்து இழுக்கப்படுது. ஒரு சைடு 6 நியூட்டன், மற்ற சைடு வந்து 10 நியூட்டன். பாருங்க, இந்த பொருள் மீது அவ்விரு திசைகளும் எதிர் திசைகள்ல பிரயோகிக்கப்படுது. பாருங்க, இந்த அம்புக்குறி இந்த திசை இருக்கு, இந்த அம்புக்குறி இங்கால இருக்கு. ஸோ வெவ்வேறுபட்ட இரு திசைகள்ல பிரயோகிக்கப்பட்டால் விளையுள் விசை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப எதிரெதிர் திசைனா என்ன செய்யணும் பிள்ளை? ஒன்னுல இருந்து ஒன்ன என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப கழிக்கும் போது எது பெருசோ அதுல இருந்து கழிக்கலாம். ஸோ 10ல இருந்து 6 போனா எவ்வளவு? 4 நியூட்டன். எந்த திசை? பெரிய நியூட்டன் எந்த திசையில அசைதோ அந்த திசையில பொருள் வந்து அசையும். ரைட். இது முதலாவது கேள்வியோட ரெண்டாவது பாட்டு. அடுத்தது வந்து ரெண்டாவது பெரிய கேள்வி பார்ப்போம். சரியானாக்கள் பென்சிலால சரி போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமாந்திர விசைகள் த்ரொல்லி கொடுத்துருக்கு. 6 நியூட்டன் 4 நியூட்டன் இந்த மாதிரி. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் இரு சமாந்திர விசைகளின் விளையுள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி. ரைட். விளையுள் யாது? விளையுள் பார்க்க என்ன செய்யணும்? ரெண்டும் எந்த திசையில போகுதுன்னு பார்க்கணும். பார்த்தா ரெண்டு சமாந்திர விசையும் ஒரே திசையில இருக்கு. ஒரே திசைனா என்ன செய்யணும்? ஒன்றையும் கூட்டணும். 6 நியூட்டன் சக 4 நியூட்டன் சமன் எவ்வளவு? 10 நியூட்டன். ரைட். இது நீங்க செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வியில ஏ பார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்விசைகள் பிரயோகிக்கப்படும் திசைக்கு எதிரான திசையில், புரிஞ்சுக்கோங்க, இந்த விசைகள் பிரயோகிக்கப்படும் திசைக்கு எதிரான திசைன்னு சொன்னா இந்த திசை, அம்புக்குறி இந்த திசையில தான் இருக்கு. அப்ப இதுக்கு எதிரான திசைனா இந்த திசை. எதிரான திசையில் எந்த விசையை பிரயோகிக்கும் பொழுது விளையுள் விசை 0. சரியா? விளையுள் விசை 0 ஆகணும் என்று சொன்னா பிள்ளை ரெண்டு பக்கமும் ஒரே விசை பிரயோகிக்கப்படணும். அப்பதான் ஒன்றில இருந்து ஒன்றை கழிச்சா 0 வரும். இப்போ இந்த சைடுல விளையுள் விசை எவ்வளவு இருக்கு? 10 நியூட்டன் இருக்கு. சோ இந்த சைடும் 10 நியூட்டன் இருந்தா தான் இவங்க 10 நியூட்டன் இங்கால இழுக்க, இவர் 10 நியூட்டன் இங்கால இழுக்க, பொருள் அசையாம அப்படியே இருக்கும். சோ விளையுள் விசை 0. அப்ப ஆன்சர் வந்து 10 நியூட்டன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளையுள் விசை 0 இருக்கணும்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஒரே விசை பிரயோகிக்கப்படணும். ஸோ இங்க விளையுள் 10 நியூட்டன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தோணணும்? இங்கேயும் 10 நியூட்டன் விளையுள் விசையா இருக்கணும். அப்பதான் ரெண்டு பக்கமும் நம்ம இழுக்கிற நேரம் பொருள் வந்து அசையாம விளையுள் விசை 0 இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி பி பார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வரைபடத்தின் மூலம் அதை வகை குறிக்குக. ரைட். வரைபடத்துல நம்ம வரைஞ்சு காட்டணும். இப்படி ஒரு பாக்ஸ் போடுங்க. இந்த சைடு எவ்வளவு விளையுள் விசை? 6 4 10. ஸோ 10 நியூட்டன் எழுதுங்க. எதிர் திசைன்னு சொன்னா இந்த திசையில அம்புக்குறி காட்டுங்க. இதுல எவ்வளவு இருக்கணும்? 10 நியூட்டன் இருக்கணும். ரைட். இவ்வளவு தான் என்னது அம்புக்குறி மூலமாக காட்டுற வரைபடம். அதாவது பெட்டியை போட்டு அம்புக்குரிய சரியான திசையில போட்டு விசைந்த பருமன் எழுதினீங்கன்னா ரைட். அதுதான் இது. இந்த செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்தாக்கள் சரியானாக்கள் சரி போட்டுக்கோங்க. பிழையானாக்கள் பிழையண்டு பென்சிலால போட்டுட்டு பிழையண்டு போட்டுட்டு பக்கத்துல பெண்ணால சரியான முறையில கரெக்ஷன் செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து நாங்க 3 4 5 கேள்விகள் போவோம். அது வந்து வசன கேள்விகள். சரி பிள்ளைகள், இந்த கேள்வியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மூன்றாவது பெரிய கேள்வி. உங்களுக்கு கிளியரா விளங்கணும். இதுல செய்து காட்டுறேன். புக்ல பேஜ் நம்பர் 175. மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு சோடி மாடுகள் கட்டப்பட்ட ஒரு கலப்பையினால் உளும் போது, நான் இது ஒரு பிக்சராகவே கீறேன்னா ரைட், இது வந்து கலப்பை. இந்த பாக்ஸ் தான் கலப்பை. இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு சோடி மாடு கட்டப்பட்டு இருக்கு. ஒரு மாடு, ரெண்டாவது மாடு. ரைட். இது ஒரு மாடு, இது ஒரு மாடு. ஏ மாடு, பி மாடு அப்படின்னு எடுப்போம். சரியா? இந்த மாடை வச்சு இந்த கலப்பையை உழுவுறாங்க. உழும் பொழுது ஒரு மாடு 100 நியூட்டன் விசையினாலும் மற்றைய மாடு 80 நியூட்டன் விசையினாலும் இழுக்குமெனின்
100 நியூட்டன் 80 நியூட்டன் ரெண்டும் ஒரே திசை. எப்படி நான் இங்கே ஒரே திசை, அவன் கணக்கில் வந்து ஒரே திசைன்னு சொல்லியில்ல. அப்போ நான் ஏன் ஒரே திசைன்னு போட்டிருக்கிறேன்னா, 2 மாடும் வந்து கலப்பையை வச்சு உழப்போகுது. நீங்கள் வயலில் உழுவுறது பார்த்துருப்பீங்க, இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. மாடு ரெண்டும் ஒரே திசையில தான் போகும். ஒரு மாடு ஒரு திசையிலையும் மற்ற மாடு மற்ற திசையிலையும் போகாது. ரைட், இது வந்து ஒரு காமன் சென்ஸ். ரைட், ஸோ மாடு ரெண்டுமே வந்து ஒரே திசையில தான் எப்போவுமே போகும். அதனால நான் அம்புக்குரிய ஒரே திசையில போட்டிருக்கேன். இழுக்குமெனின் கலப்பை முன்னோக்கி இழுக்கப்படுவதற்குரிய விளையுள் விசையின் பெருமானம் யாது? ரைட், இப்போ விளையுள் விசை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ காணுங்க பாப்போம். விளையுள் விசை என்ன? ஒரே திசையில இருக்கு. ஒரே திசைனா என்ன செய்யணும்? 2 விசைகளையும் கூட்டணும். 100 சக 80 சமன் எவ்வளவு பிள்ளைகள்? 180 நியூட்டன் அப்படின்னு வரும். ரைட், இது வந்து 3வது கேள்விக்குரிய ஆன்சர். 180 நியூட்டன் இந்த திசையில மாடு வந்து உழுது கொண்டு போகும். ரைட், அடுத்தது நம்ம 4வது கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வி, ஒரு விற்றராசில் ஒரு பொருள் தொங்க விடப்படும் பொழுது. ரைட், ஒரு விற்றராசு, இதுதான் விற்றராசு. இது நான் விற்றராசுன்னு எடுக்கிறேன். இந்த விற்றராசுல ஒரு பொருளை நான் தொங்க விடுறேன். இதுதான் நான் தொங்க விடுற பொருள். தொங்க விடும் பொழுது வாசிப்பு 80 கிராம் ஆகும். பொருளினுடைய வாசிப்பு 80 கிராம் ஆகும். 80 கிராம்னா இந்த இடத்துல 80 கிராம் காட்டுதுன்னு அர்த்தம். பொருளுக்கு 80 கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் வந்து 80 கிராம் திணிவு கொண்டிருக்கு. ரைட், திணிவு கொண்டிருக்கு. அடுத்ததையும் பார்ப்போம். 50 கிராம் வாசிப்பு உள்ள வேறொரு பொருளை தொங்க விடும் பொழுது விற்றராசு கீழே இழுக்கப்படும் விளையுள் விசை நியூட்டனில் யாது? ரைட், அது பக்கத்துல அந்த அடுத்த பிக்சரையும் காட்டுறேன். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த பொருள் வந்து இந்த பொருளோட வாசிப்பு வந்து 50 கிராம். ரைட், ஏன்னா ஒரு பொருளுடைய வாசிப்பு தராசுல தான் காட்டப்படும். 50 கிராம் வாசிப்பு உள்ள ஒரு வேறொரு பொருளை தொங்கவிடும் பொழுது விற்றராசு கீழே இழக்கப்படும் விளையுள் விசை நியூட்டன்ல எவ்வளவு விசை கீழே இழுக்கப்படுது. ரைட், முதல்ல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். விற்றராசுல ஒரு பொருள் தொங்க விடும் பொழுது ரைட், அந்த பொருளினுடைய பாரத்தால விற்றராசு வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். சரியா? கீழ் நோக்கி இந்த விற்றராசுல இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். அது இழுக்கப்படுறதுக்குரிய விசை வந்து இந்த பொருளினுடைய நியூட்டனுக்கு வந்து சமனாக இருக்கும். ரைட், முதலாவது பிக்சரின் படி 80 கிராம் முதல்ல நம்ம நியூட்டனுக்கு மாற்றணும். ரைட், இது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட்ல பார்த்தோம். ஒரு திணிவை எப்படி நியூட்டனுக்கு மாத்துறேன். திணிவு கிலோகிராம்ல இருந்தா அதை 10ஆல் பெருக்கும் பொழுது நியூட்டன் வரும் என்று நான் சொன்னேன். ஸோ இங்க இருக்கிறது வந்து 80 கிராம். 80 கிராம நான் என்ன செய்யணும்? கிலோகிராமா மாத்தணும். கிலோகிராமா மாத்த என்ன செய்யலாம்? 1000 கிராம் 1 கிலோகிராம். அப்ப 80 கிராம் எத்தனை கிலோகிராம்னு பார்க்க 1000ஆல பிரிக்கணும். 80 என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சா எவ்வளவு? 0.08 கிலோகிராம் வரும். சரியா? முதல்ல கிராம் கிலோகிராமுக்கு மாத்தணும். இல்லாம எங்களுக்கு விசை காண முடியாது பிள்ளை. ரைட், 0.08 கிலோகிராம்னு வரும். இந்த கிலோகிராம்ல இருக்கிறத நம்ம விசைக்கு மாத்தணும்னு என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கணும். எப்பவுமே கிலோகிராம 10ஆல பெருக்கினா விசை வரும். ஸோ 0.08 கிலோகிராம நான் 10ஆல பெருக்கிறேன். 10ஆல பெருக்கினா விசை வந்து 0.8 நியூட்டன். சரியா பிள்ளை? 0.8 நியூட்டன். ஸோ கேள்வியின்படி ஒரு பொருளை தொங்க விடும் போது 80 கிராம் வாசிப்பு காட்டுது. 80 கிராம் வாசிப்புன்னா என்ன அர்த்தம்? 0.8 நியூட்டன் என்ற விசையை இந்த விற்றராசு காட்டுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 கிராம் வாசிப்பு உள்ள இன்னொரு பொருளை தொங்க விடும் போது விற்றராசு கீழே இழுக்கப்படும் விளையுள் விசை நியூட்டன்ல எவ்வளவு? இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இந்த 50 கிராம் வாசிப்புள்ள வேறொரு பொருளை வந்து தொங்க விட போறாங்க. தொங்க விடப்படும் போது இங்க பாருங்க, இது நாங்கள் தனியா இல்லை, இந்த 50 கிராமை கொண்டு வந்து இந்த இடத்துல 80 கிராமோட சேர்த்து இந்த 50 கிராமையும் என்ன செய்ய போறோம்?
தொங்க விட போறோம். சரியா? 80 கிராமோட சேர்த்து 50 கிராம் பொருளையும் சேர்த்து தொங்க விட போறோம். இப்போ இந்த இடத்துல மொத்த திணிவு எவ்வளவு? இது 80 கிராம் பொருள், இது 50 கிராம் பொருள், மொத்தம் 130 கிராம். உங்களுக்கு நான் இங்க செஞ்சு காட்டுறேன், பாருங்க. மொத்தமா 130 கிராம். 130 கிராம் தான் என்ன செய்யும்? இங்க விசை 130 கிராம் தான் காட்ட போகுது. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? 130 கிராம் விசைக்கு மாத்தணும். முதல்ல கிராம் என்ன செய்யணும்? கிலோகிராமுக்கு மாத்தணும். கிலோகிராம மாத்த என்ன சொல்லி கொடுத்தேன்? 1000ஆல பிரிக்கணும். என்ன 1000ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா ஆன்சர் 0.13 கிலோகிராம். கிலோகிராம நியூட்டனுக்கு மாத்த என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கணும். அப்ப 0.13 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா பெருக்கி பாருங்க, ஆன்சர் 1.3 நியூட்டன் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன? விட்டராசு எவ்வளவு இழுக்கப்படும்? அதுல 1.3 நியூட்டன். உங்களுக்கு இந்த கணக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கல்லை கட்டி தொங்க விடுறாங்க, அது 80 கிராம். அதுக்கப்புறமா இன்னொரு கல்லை கட்டி தொங்க விடுறாங்க, 50 கிராம். அப்ப இது கட்டி தொங்க விட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுக்கு 80 கிராம் தொங்க விடுறாங்க, அதுக்கப்புறமா 50 கிராம் தொங்க விடுறாங்க. 50 கிராம் தொங்க விட்டதுக்கு அப்புறமா இந்த விட்டராசி எவ்வளவு விசையில கீழே போகுது அப்படின்றதுதான் கேள்வி. அப்படி பார்க்கும் பொழுது மொத்த நிறைய நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? நியூட்டனுக்கு மாத்தணும். அதான் நான் இங்க மாத்திருக்கிறேன். நிறைய பேர் இதுதான் டவுட்டா கேட்டிருக்கீங்க. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ட்ரொல்லி, ரைட், இதுதான் என் ட்ரொல்லி. இந்த ட்ரொல்லி கிழக்கு நோக்கி, இப்போ சரின்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் தான் கிழக்கு நோக்கி 20 நியூட்டன் விசையினாலும் மேற்கு நோக்கி, இது மேற்கு திசை, மேற்கு நோக்கி 15 நியூட்டன் விசையினாலும் இழுக்கப்படும் எனின் அது எத்திசையில் இழுக்கப்படும்? அது விளையுள் விசை எத்திசையில் இழுக்கப்படும், அதோட விளையுள் விசை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா எதிரெதிர் திசையில இழுக்கப்படுது. எதிரெதிர் திசைனா என்ன செய்யணும்? 1ல இருந்து 1 கழிக்கணும். ஸோ 20ல இருந்து 15 போச்சுன்னா 5 நியூட்டன். ஸோ விளையுள் விசை எவ்வளவு? 5 நியூட்டன். எந்த திசையில இழுக்கப்படும்னு கேட்டிருக்கு. எந்த திசையில போகும்? கிழக்கு திசையிலையா மேற்கு திசையிலையா? பெரிய விசை ஏதோ அந்த பக்கம் தான் போகும். இது ரெண்டுலையும் பெரிய விசை 20 நியூட்டன். ஸோ 20 நியூட்டன் இருக்கு கிழக்கு திசையில. ஸோ பொருள் விளையுள் விசை 5 நியூட்டன்ல கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும். அது நீங்க கிழக்கு திசைன்னு எழுதினாலும் சரி, இல்லாட்டி அம்புக்குறியில காட்டினாலும் சரி. இதுதான் உங்களோட ஃபுல் பயிற்சி. இது கூடிய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கிறேன் பிள்ளை. இன்னும் டவுட்னா வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. அப்படியே எதுவும் புரியாட்டி எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு நம்ம புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.